Hey my world, welcome back to my channel Day with me. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைலரிங் கிளாஸோட செகண்ட் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட டைலரிங் கிளாஸ் ஃபஸ்ட்டு வீடியோவே வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டது தான். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோவுக்கே நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா போய் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க. ரீசன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தான் வந்து மெஷர்மெண்ட் தெரிஞ்சாலும் மிஷின் ஹேண்டலிங் தெரியல அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். ஸோ நான்லாம் ஃபஸ்ட்டு டைலரிங் கிளாஸ் போகும்போது எப்படி பெடல் பண்ணணும்னு எனக்கு தெரியல, எது பாபின் எது கேஸு, எப்படி சுற்றினா மிஷின் சுற்றுங்கிற எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் தான் நான் போயிருந்தேன். ஸோ ஒரு ஊசி 2 ஊசி ஒரு 10 ஊசி உடச்சதுக்கப்புறம் தான் மிஷினை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அங்கேருந்து டீச்சர்ஸுமே எனக்கு வந்து பெருசாக எதுவும் சொல்லிக் கொடுக்கல. பட் நான் உங்களுக்கு அப்படியே வந்து நான் விடலை. ஸோ உங்களுக்கு வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் டாப் டு பாட்டம் A to Z வரைக்கும் உங்களுக்கு வந்து மிஷினில் என்னென்ன விஷயம் இருக்குது, எப்படி ஹேண்டில் பண்ணலாங்க முதற்கொண்டு நான் நிறைய விஷயம் உங்களுக்கு அதை சொல்லியிருக்கேன். யாரும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. அண்ட் தென் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ கீழே நிறைய பேர் வந்து நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு, மோட்டிவேட்டடாகவும் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோக்கு கீழே உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து டைலரிங் கிளாஸோட செகண்ட் தான் பார்க்க போகிறோம். பேப்பர் ப்ராக்டிஸ் அண்ட் த்ரெட் ப்ராக்டிஸிங் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து த்ரெட் ப்ராக்டிஸிங் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பாபினோட சென்டரில் வந்து நம்மளுக்கு குட்டியாக ஹோல் இருக்கும். அதில் ஒரு ஊசியில் ஏதாச்சும் ஒரு இதை வச்சு குத்திட்டு நூலை வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து பாபினில் வந்து சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு கையில் வந்து நம்மளோட ஹேண்ட் பெடல் இருக்குது இல்லையா, ஹேண்ட் வீல் பெடல் ரெண்டுமே சொல்லிக்கலாம். ஸோ அதில் 1 or 2 டைம்ஸ் வந்து நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன் என்னோடய ஹேண்ட் வீலை வந்து சுற்றிட்டு. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கையில் வந்து நம்ம வந்து 2 ஹூக் இருக்கும் மிஷினில், ஒரு ஹூக்கில் போட்டுட்டு ஒரு கையில் வந்து நான் நூலை வந்து ஒரு சைடு நூல் அதாவது மிஷினில் குத்திருக்க அந்த நூலை வந்து ஒரு கையில் பிடிச்சிட்டு, ஒரு கையில் நான் வந்து பாபினில் வச்சுருந்தேன் இல்லையா ஒரு ஹூக்கு, அதையும் வச்சு நான் சுற்றிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் போக போக உங்களுக்கு பழகிடும். ஸோ மிஷினை ரொம்ப பார்த்து பத்திரமா ஹேண்டில் பண்ணுங்கள். எப்போவுமே நான் வந்து கையில் வந்து இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா சிசர் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ எப்போவுமே நம்ம வந்து பாபினில் வந்து நூலை வந்து சுற்றும்போது முக்கால்வாசி தான் நம்ம வந்து சுற்றணும், ஃபுல்லாக சுற்றக்கூடாது. இப்போ நான் எப்படி முக்கால்வாசி சுற்றிருக்கேன் அப்படின்னோ அது மாதிரி நீங்கள் சுற்றிட்டு கொஞ்சமாக நூலை எடுத்துகிட்டு அதை பாபினில் வச்சு நீங்கள் செட் பண்ணிடுங்க. ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து பாபினையும் கேஸையும் செட் பண்ணணுங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்துருப்பேன். ஸோ பார்க்காதவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் த்ரெட் ஹேண்ட்லிங். செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், பேப்பர் ப்ராக்டிஸிங். நீங்கள் எடுத்த உடனே வந்து கிளாத் போட்டு தைக்கணும்னு யாருமே தயவு செஞ்சு டைலரிங்கில் நினைக்காதீங்க. பண்ணலாம், கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக நம்ம பண்ணலாம், தப்பு கிடையாது. ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து எப்போவுமே பேப்பர் வந்து வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நிறைய டைலரிங் கிளாஸ்லேயும் யூடியூப்லேயும் எனக்கு சொல்லி தராங்களான்னு எனக்கு தெரியல. பட் நான் இப்படி தான் கற்றுட்டேன். எனக்கு இதுதான் வந்து நிறைய விஷயத்தில் வந்து எனக்கு வந்து ஐடியாஸ்லாம் நிறைய வரத்துக்கு காரணமே வந்து பேப்பர் ப்ராக்டிஸிங் தான். நான் இப்போ வந்து மிஷின் வந்து எப்படின்னா நான் கொஞ்சம் ஸ்பீடில் போட்டிருக்கனால உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு யாரும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் பண்ணாதீங்க, ரொம்ப பொறுமையாக மெதுவாக ஹேண்டில் பண்ணுங்கள். நான் வந்து கோடு போட்ட பேப்பர் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் லைன் போடும்போது கொஞ்சம் கோணல் மாணலாக இருக்கும், சரியாக வராது, அந்த மாதிரிலாம் இருக்கும். கொஞ்சம் கஷ்டம்தான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது. இதையே நம்ம வந்து டெய்லி பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டிச்சுமே ஒரு 10 டைம்ஸ் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட் லைனாக போட்டு பாருங்கள். ஒரு 10 டேஸுக்கு மெதுவாக பொறுமையாக நான் சொன்ன மாதிரி எப்போவுமே வந்து ஹேண்ட் வீல் இருக்குது இல்லையா, அதை அழகாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு மிஷினும் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பேப்பரையும் ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து எதில் தெரியும்னா ரித்தமிக்கான உங்களோட மிஷின்லேருந்து வர சவுண்டில் தான் தெரியும். ஸோ அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் 100% துணியில் தைக்கிறதுக்கு எலிஜிபிள். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டு பழகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொறுமையாக ஒரு சர்க்கிள் போட்டு பாருங்கள்.
கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டம்தான். சர்க்கிள் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வராது ஸ்டார்டிங்கில். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு பழகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு பாருங்கள். ஸோ பாக்ஸ் மாதிரியும் கொஞ்சம் கார்னர்லலாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் கொஞ்சம் வாய் குளறிடுச்சு. அட்ஜஸ்டபிளாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணி மிஷினில் இருக்கிற நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா ஃபஸ்ட்டு கிளாஸில், அதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் எப்படி நெருக்கமாக ஸ்டிச்சஸ் போடுறது, எப்படி லூஸ் பண்ணி இப்போ ஸ்டிச்சஸ் போடுறது, இதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்துருப்பேன். அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி மெதுவாக மிஷினை ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக பண்ணும்போது உங்களோட மிஷினில் இருக்கிற ஊசி உடையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இதெல்லாம் எதுக்கான ப்ராக்டிஸிங் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து ஒரு துணியை ஹேண்டில் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு மிஷினோட ஊசி உடையாது, ப்ளஸ் கையிலையும் ஏறாது. நான்லாம் ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து எனக்கு கையில் வந்து மிஷினோட நீடில் வந்து ஏறி இருக்குது. ஸோ அதனால் நான் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ரொம்ப பொறுமையாக ரொம்ப பேசிக்கில் இருந்து படித்தவங்கலேருந்து படிக்காதவங்க வரைக்கும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரிலாம் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி 10 நிமிஷத்துலேயும் 10 தடவை ஸ்டிச்சஸ்லாம் போட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பேப்பர் ப்ராக்டிஸிங் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டேயில் கரெக்டாக சர்க்கிள் போட்டுட்டிங்க, இல்லை கரெக்டாக நான் பாக்ஸ் போட்டுட்டேன், கரெக்டாக எனக்கு ஸ்ட்ரைட் லைன் வந்துருச்சு அப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்து நம்ம வந்து துணியில் கட் பண்ணி ஒரு இதை மடித்து கட் பண்ணி நம்ம தைக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணியை கட் பண்ணி அடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, சும்மா மிஷினில் நீங்கள் ஒரு நைட்டியோ இல்லை எதுவும் ஃபேண்ட்டோ இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரைட் லைன் வந்து மோஸ்ட்லி யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வராது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எவ்வளோ நாளில் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் லைன் போட கற்றுட்டீங்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் வந்து என்னோட அடுத்த வீடியோவில் வரும். ஸோ டாட்டா, டேக் கேர் கைஸ், அண்ட் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.